ஆன சி ஜோசப் விஜய் எனும் நான் அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அரசு இருக்கிறப்போ கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும். 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்கவும் உத்தரவு. ஆனா பாபா உங்களுக்கு செம்ம அதிர்ஷ்டம். சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. ஊடகங்களிடம் எந்த கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டாம், உங்களுடைய தொலைபேசியில தேவையில்லாதவர்களிடம் உரையாட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் முட்டி மோதி கடைசியா நம்ம கிட்ட தான் வருவாங்க, அந்த நேரத்துல நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால எல்லாருமே பொறுமையா இருங்க, அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. கூட நேற்று இரவு ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி வைத்தால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்வார்கள் உள்ளிட்ட தகவல்கள் வெளியாகின்றன. தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி ஆதரவு தெரிவிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடிதம் கொடுத்திருக்கிறது. ஆரம்பிக்கலாங்களா? இன்னும் 4 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்டை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. நான் சொன்ன கவர்னர் ஆட்சி வராமல் தடுப்பது, கொள்ளைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்துவதை அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் தாவேக்கவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதனால் பெரும்பான்மை எண்ணான 118 நெருங்கினார் தாவேக்க தலைவர் விஜய். ஆதரவு கட்சிகளின் கடிதத்தோடு ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் தாவேக்க தலைவர். காங்கிரஸ், இடதுசாரிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை தொடர்ந்து தற்போது விசிகவும் தாவேக்கவுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. தாவேக்கவுக்கு ஆதரவு என திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தலைவர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏஎம் ஷாஜஹான் தாவேக்காவிற்கு தங்கள் கட்சி ஆதரவளிக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம். நம்பினாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தாவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்தார். வாழ்த்துக்கிறேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஆன சி ஜோசப் விஜய் எனும் நான் மகிழ்மதி மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேன் என்று மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. சவால் விடும்போது ரொம்ப சாக்கிரதையா விடணும். தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? நான் வச்சுக்கிறேன். ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு புள்ளையா அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, நான் ஒன்னும் பெரிய மன்னர் பரம்பரையில இருந்தெல்லாம் வந்துடல. உங்களை மாதிரிதான்
உங்கள ஒருத்த மாதிரி தான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான், உங்க புள்ள மாதிரி தான். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற தோத்துக்கிட்டே இருக்கீடா. அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. வீணானே குலகரனாக்கிறாத போயிரு. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்ப யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க, அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும். சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். நான் ஹீரோவாக வேண்டிய சீன்ல இவன் ஹீரோ ஆயிட்டு வில்லத்தனமா டைலாக் பேசுறான். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன क्वेश्चन. சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. ரெண்டா மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வந்துறணும் அவனை எல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். மசால் வடை மசால் வடை ராயா, அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.